அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார் என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அந்த தீர்ப்பினை வரவேற்றிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு முறை யார் என்கின்ற கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார் என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது என்றும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டாலும் ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்புணர்வு வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. வரும் 2ஆம் தேதி ஞானசேகரனுக்கான தண்டனை என்ன என்பது அறிவிக்கப்பட உள்ள நிலையில் யார் அந்த சார் என்ற கேள்வியினை மீண்டும் ஒரு முறை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை முன்வைத்து எழுப்பி இருக்கின்றார். இந்த வழக்கினுடைய விசாரணை நிறைவடைந்து ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தீர்ப்பிற்கு வரவேற்பு வழங்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கினுடைய மூல கேள்வியான யார் அந்த சார் என்பதற்கான பதில் இன்னும் கிடைக்கவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். மக்கள் மன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் ஞானசேகரனுடைய பின்புலங்களை எல்லாம் குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுதலை மற்றும் மீண்டும் கைதுக்கு இடையில் நடந்தது என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் ஞானசேகரன் வீட்டு படுக்கை அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த முதலமைச்சர் தலைமையிலான அரசினுடைய அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். எஸ்ஐடி என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவில் பணியாற்றி இருந்த டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன் என்று கேட்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் உயர் அதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம் என்றும் அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இவை எல்லாவற்றையும் விட மிக 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 முக்கியமான இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னும் அப்படியேதான் இருக்கின்றதே தவிர பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வழக்கு விசாரணையினுடைய முதல் கட்டம் முடிவதற்கு உள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளிகள் இல்லை என்று எதற்காக இந்த அரசினுடைய காவல்துறை அவசரமாக பிரஸ் மீட் கொடுக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் யாரை காப்பாற்ற இந்த வேகம் என்றும் கேட்டிருக்கின்றார். பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் காலம் மாறும், காட்சிகள் மாறும், விரைவில் அதிமுக ஆட்சி அமையும், அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார் என்றும் சொல்லியிருக்கின்றார். சாரை காக்கக்கூடிய சார்களையும் உடன் அடியாக அதிமுக ஆட்சி வந்த பிறகு கூண்டில் ஏற்றி அவர்களும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் எனவும் சாரை காப்பாற்றியது யார் எனவும் 2 கேள்வியினை குறியீட்டு சொற்களாக பயன்படுத்தி தன்னுடைய இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றம் என்று தீர்ப்பளித்துள்ளதாக குறிப்பிட்டு தன்னுடைய வரவேற்பினை வழங்கி இருக்கக்கூடிய அவர் இந்த வழக்கில் அதிமுக தொடர்ந்து போராட்டம் நடத்தி மாணவியின் குரலாக மக்கள் மன்றத்தில் ஒலித்து வந்த தொடர் முன்னெடுப்புகளின் ஊடாக தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனாலும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து இந்த அரசு மீது நிலவக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் தற்போது நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது பாதி நீதிதான் எனவும்
ஞானசேகரனுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வழக்கு விரைவாக விசாரித்து முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக பதிவிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் யார் அந்த சார் என்ற கேள்வியினை மீண்டும் ஒரு முறை எழுப்பியுள்ளார்.